இதை விடுமுறைக்கு இதை அறவே நமது கிழக்கு மாகாணத்திலிருந்து ஒழிப்பதற்கு ஒரே ஒரு வழி, என்னால் முடிந்த வழி, இலங்கையில் வாழ்கின்ற அனைத்து உலமாக்களும் குரல் கொடுக்க வேண்டும். அனைத்து உலமாக்களும் திருமணம் முடிக்கும் போது ரிஜிஸ்டரை சரியாக செய்ய வேண்டும். அந்த ரிஜிஸ்டர் செய்யும் போது இவர் சீதனம் கொடுத்திருக்கிறாரா இல்லையா, இல்லை ரிஜிஸ்டர் செய்யும் போது சீதனம் கொடுக்காமல் பின்புறத்தில் சீதனத்தை கொடுக்காமல் முன்புறத்தில் சீதனம் கொடுத்ததாகவோ கொடுக்காம எழுதாமல் இவர்களை வரையறுக்கப்பட்டு இவர்களை நேர்முகமாக கிழக்கு மாகாணத்துக்கு காட்டி கொடுத்து இப்படிப்பட்ட தாய் தகப்பனை இப்படிப்பட்ட இளைஞர்களை ஊக்குவிக்காமல் இந்த இளைஞர்களை காப்பாற்றுவது அகில இலங்கை இஸ்லாமிய உலமாக்கள் தான். உலமாக்களுடைய வழிமுறையை கேட்க வேண்டும். அடுத்ததாக வைத்தியர்கள் இன்ஜினியர்கள் மிச்சம் அவளுடைய பார்க்க வேண்டும், நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இவர்கள் சீதனத்தை கேட்கின்ற முறையை அறவே தவிக்க வேண்டும். தற்பொழுது மீண்டும் ஒரு நபர் அழைப்பில் இருக்கின்றார் நினைக்கணும். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுடைய பெயரையும் உங்களுடைய சொந்த இடத்தையும் உங்களுடைய தொழிலையும் கூறுங்கள். ஐயா, நான் கிண்ணியாவிலிருந்து ரஹ்மான் பேசுறேன் ஐயா. கூறுங்கள் ரஹ்மான் அவர்களே. ஐயா, நமது மார்க்கத்திலே சீதனம் முற்றாக தடுக்கப்பட்ட விஷயம் என்று எல்லாருக்கும் தெரியும். ஆமா. இப்ப மணமகனை வச்சு பள்ளியில வச்சு ரெஜிஸ்டர் பண்ண போல, அதாவது இஸ்லாமிய மார்க்க அந்த ரெஜிஸ்டர் புத்தகத்துல தெளிவான முறைப்படி கேட்காங்க, இந்த மாப்பிள்ளைக்கு நீங்க எவ்வளவு சீதனம் கொடுக்குறீங்கன்னு சொல்லி பள்ளிவாசலுக்குள்ள வச்சே உலமாக்கள் கேட்காங்க. அதாவது அந்த ரெஜிஸ்டர் புத்தகத்துல மாப்பிள்ளைக்குரிய புத்தகத்தில் பதிவு செய்யப்படுகிறது, தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த ரெஜிஸ்டர் புத்தகத்திலேயே விளக்கமே, அதாவது உலமாக்கள் தான் முழுக்க காரணமாக இருக்காங்க. அதாவது ஒரு தப்பு நடக்கும் போது அதை தட்டி கேட்காம அந்த இடத்துல அவங்க விட்டு விடுவதனால்தான் இவ்வளவு பாரிய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் என்று நான் கருதுகிறேன் ஐயா. இதுக்குரிய விளக்கம் என்ன ஐயா? உங்களுடைய விளக்கம் என்ன ஐயா? உங்களுடைய அறிவுரைக்கு நன்றி. தற்பொழுது இதுக்குரிய விளக்கத்தை கூறுங்கள். பள்ளி வாயில்களிலேயோ வீடுகளிலேயோ வைத்து உலமாக்கள் முன்னிலையிலே ரெஜிஸ்டர் பண்ணப்படுகிறது. ரெஜிஸ்டர் பண்ணப்படும் போது எப்படி சொல்கிறார்கள் என்றால், பெண்ணிடத்திலே இருந்து என்ன சீதன மாப்பிள்ளை கொடுக்கிறார் என்று. இவர் 1001 ரூபாய், 2001 ரூபாய், 10,001 ரூபாய், இதுதான் பழமையாக நடந்து கொண்டிருக்கிறது கிழக்கு மாகாணத்தில். ஆனால் உலமாக்கள் செய்கின்ற பெரிய தவறு, வீடு கொடுக்கப்படுகின்றது, கைகளிலே கால்களிலே நகை கொடுக்கப்படுகின்றது, சவடி கொடுக்கப்படுகின்றது, பேங்க் வளர்ச்சிகள் காட்டப்படுகின்றது, டாக்டர்மார் இன்ஜினியர்மார் என்று சொன்ன அவர்களுக்கு BMW கார் கொடுக்கப்படும். இதுக்கு உடந்தையாக யார் இருக்கிறார்கள்? உலமாக்கள் எதிர்த்து கேளுங்கள். எப்படி இவர் எந்த வகையிலே சீதனம் எடுத்துள்ளார்? இது ஹக்கா இல்லையா? இது உண்மையா இல்லையா? எதற்காக ஒரு கிழமைக்கு முதல் பள்ளி வாயில்களே நோட்சிகளை ஒட்டுகிறீர்கள்? கல்யா முடித்தவர்களா முடிக்க இல்லையா என்பதை நீங்க நோட்சியை ஒட்டுகின்றீர்களே. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, உங்களிடத்திலே இந்த OPTV கிழக்கு மாகாணத்தில் வாழ்கின்ற இலங்கையில் வாழ்கின்ற உலமாக்களிடத்திலே கேட்கின்ற ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், இந்த OPTV ஊடக அமைப்பிலிருந்து ஊடக ஆலோசகராக நான் இருக்கிற காரணத்தில் அவங்களிடத்திலே கேட்கின்ற முக்கியமான அல்லாஹ் ரசூலுக்காக அவங்களிடத்திலே கேட்கின்ற கேள்விகள், சீதனம் கொடுக்கிற என்று நீங்க நன்கு அறிந்தால் அந்த கல்யாணத்தை நீங்க முடித்து கொடுக்காதீர்கள். காரணம், மகசரிலே நாளைக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டியவராக வருவார்கள். பதில் சொல்ல வேண்டிய காரண ஹர்த்தாவாக நீங்கள் இருக்கின்றீர்கள். சமுதாயத்தை வழிநடத்த செல்லக்கூடிய உலமாக்களே கூட நின்று நாளைக்கு மகசரிலே ரசூலுல்லாஹ் செய்யாத ஒரு வஸ்தை, வீடு என்றும் வாசல் என்றும் பாத்ரூம் என்றும் மாபுல் என்றும் அடுக்குமாடி என்றும் பேங்க் பேலன்ஸ் என்றும் காணி என்றும் வாங்கி இதுக்கு உடந்தையாக நீங்க இருக்காதீர்கள். ஆகவே இப்படியான இனங்கண்டால், இப்படி பெற்ற தாய் தகப்பனை கேட்கின்ற தாய் தகப்பனை இனங்கண்டால் 1 மாதத்துக்கோ 2 மாதத்துக்கோ தண்டனையை அளவுக்கு அதிகப்படுத்தி இந்த கல்யாணத்தை நிறுத்தும் போது கல்யாணம் தேவைப்படுகின்ற ஒவ்வொரு இளைஞனும் தான் முன்வந்து வீடு வாசலை கட்டி அந்த பெண்ணை மகர் கொடுத்து வாங்குவான். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை ஹயாத்தாக்க எல்லோரும் விரும்புவோம் என்று எங்கள் ஊடகம் உங்களுக்கு கேட்டுக்கொள்கின்றது. மேலும் வெளிநாட்டுக்கு செல்கின்ற பெண்கள் போகின்ற வீதத்தை குறைக்கலாம். வெளிநாட்டுக்கு சகோதரன் சென்று 5 வருடம் 10 வருடங்களாக கஷ்டப்படுகின்ற வீதத்தை குறைக்கலாம். ஒருவர் ஒரு வீட்டை கட்டினால் வாழ்நாளில் ஒரு ஆண் ஒரு வீட்டை தான் கட்ட வேண்டும். பெண்ணை பெற்றவன் வீடு கட்ட தேவையில்லை. அவன் கொடுக்கின்ற சீதனத்தை சந்தோஷமாக அந்த ஆணை எடுத்துக்கொண்டு அவன் வாழ்க்கையை நடத்தலாம். இதுதான் சரியா சட்டம். இதுக்கு மாற்றமாக நீங்கள் சீதனம் வாங்குகின்ற தன்மையை அறிந்தால் உடனடியாக
இதை கல்யாணத்தை நிறுத்தி அளவுக்கு அதிகமான சட்டத்திட்டத்தை பிரகடனப்படுத்தி சீதன கொடுமையை மாற்றுங்கள். அந்நிய மதத்தில் இருந்த குமாரனிடத்திலே கேட்ட கேள்வி, அந்நிய மதத்திலே இருந்து கிளிநொச்சியில் இருந்து குமாரனிடத்திலே கேட்ட கேள்வி என்று எனது உடம்பு நடுக்குகின்றது. தடு என்று எனது இஸ்லாம் என்னை தடுக்கின்றது. உலமாக்களே, அவர் கேட்டார், என்னுடைய மதத்தில் திருமணம் முடிப்பது என்று சொன்னார். நாங்கள் திருமணம் முடிப்பதனால் கோவில்களிலே கல்யாணத்தை முடித்துக் கொண்டு எனது வீட்டுக்கு நான் அந்த பெண்ணை கூட்டிக் கொண்டு வாழ்க்கையை நடத்துவேன். உங்களது மார்க்கத்தில் வீடு வாசல் என்றும் பாத்ரூம் கக்குஸ் என்றும் டொய்லெட் என்றும் பேங்கு பலன்ஸ் என்றும் பயல் என்றும் வாங்கி கொண்டு முடிக்கின்றாரே, இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னார்களா என்று என்னிடத்திலே கேட்கின்ற அந்த அந்நிய மதத்தில் உள்ள அந்த சகோதரர், இந்த கேள்வி மிகவும் கேவலமாக இருக்கின்றது. நான் முஸ்லிமா என்பது எனக்கு வெட்கமாக இருக்கிறது. அன்பு மௌலைமார்களே, உலமாக்களே, படித்த உலமாக்களே, கிழக்கு மாகாணத்தில் ஏற்படுகின்ற இந்த சீதன கொடுமையை அறவே நிறுத்துங்கள். உங்களது கையில் தான் இருக்கின்றது. இந்த இளைஞர்களை வழிநடத்தக்கூடியவர்கள் படித்த உலமாக்கள் நீங்கள் தான். ஆகவே இவர்களை வழிநடத்தி சீரான பாதையில் கொண்டு போங்க என்று எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றேன். யா அல்லாஹ் ரஹ்மானே, முஸ்லிம்களுக்கு மத்தியில் குஃப்ரியத்தான தன்மையை யாரார் உருவாக்குகின்றார்களோ, முஸ்லிம்களுக்கு மத்தியில் அந்நிய கலாச்சாரத்தை யாரார் உருவாக்குகின்றார்களோ, யா ரஹ்மானே, கிருபை உள்ள ரஹ்மானே, முஸ்லிம்களுக்கு யாரெல்லாம் சரிவரை வீசுகிறார்களோ அவர்களை நீயே காப்பாத்து. இந்த ஏழை குமர்களை காப்பாத்து. கிழக்கு மாகாணத்தில் வாழ்கின்ற அந்த ஏழை குமர்களை காப்பாத்து. கிழக்கு மாகாணத்தில் வாழ்கின்ற அகில இலங்கையில் வாழ்கின்ற அனைத்து பெண்களையும் சீதனை கொடுமையிலிருந்து காப்பாற்றி அவர்கள் மறுமலர்ச்சியான வாழ்க்கையை கொடுக்க உடனே பிரார்த்தனை கேட்கின்றேன். ஆமீன் ஆமீன். தற்பொழுது நம்முடைய நிகழ்ச்சி இருக்கின்றோம். நிகழ்ச்சியை தற்பொழுது நாம் முடிவெற்றி வைக்க வேண்டிய நேரத்துக்கு வந்து சிறந்த முறையில் இந்த நிகழ்ச்சியை நடத்தி தந்த நம்முடைய சித்த வைத்தியர் சித்திலப்பை அவர்களுக்கும் நம்முடைய நேயர்களுக்கும் அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.